வாங்க இன்றைக்கி வந்து ரவா லட்டு செய்யலாம். அதுக்கு வந்து ரவா 1 கப்பு, அதே கப்பில் வந்து சீனி 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ முந்திரி ஒரு சின்ன கப்பு, திராட்சை இது எவ்வளோ வேணாலும் போடலாம், நல்லாயிருக்கும். இது ஏலக்காய் தூள், இது நெய் வந்து இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வச்சுக்கணும். தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சிருக்கேன், 1 மூடி போதும். இந்த 1 மூடி தேங்காயை திருவி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து எண்ணெய் பசை இல்லாமல், இது ஈரப்பசை இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். சிம்லேயே வச்சு வறுத்துக்கணும், அடி பிடிக்கும். அதனால் சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்து அதை தனியாக வச்சுட்டு வேறு கடாய் வச்சுக்கணும். அதில் நெய் ஊற்றிக்கிட்டு இந்த முந்திரியை நல்லா வறுத்துக்கணும், செவக்க எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் திராட்சையை போட்டு வறுக்கணும். இதை எடுத்துகிட்டு அப்புறம் திராட்சையை போட்டு வறுக்கணும். இது கூட எவ்வளோ வேணாலும் போடலாம். இப்போ வந்து அந்த அதே நெய்யில் வந்து இந்த ரவையை வந்து சிம்லேயே வச்சு பொறுமையாக நல்லா வறுக்கணும். நல்ல மணம் வரும். அப்போ வந்து இந்த ஏலக்காய் தூளும் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இது 1 கப்பு சுகர் இருக்குல்ல, அதையும் போட்டுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா அதில் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு இப்போ இந்த வச்சுருக்கோம்ல முந்திரி திராட்சை, அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு, இந்த தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல ஈரப்பசை இல்லாமல், அதையும் போட்டு நல்லா அதில் கிண்டணும். கிண்டிட்டு இப்போ இந்த பால் 1 டம்ளர் ஊற்றிடணும். ஊற்றினா இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரும். அப்படியே சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டோன்னே இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ ஒரு தட்டில் வந்து நெய்யை தடவி அதில் கொட்டி எடுத்து மாற்றி வச்சிடணும். உடனே மாற்றி வச்சுட்டு ஆறட்டும். நல்லா ஆறினோடனே கை பொறுக்கிற அளவு சூடு வந்தோடனே உருட்ட வேண்டியதான். இது வச்சுட்டு கூட நம்ம வேறு வேலை பார்க்கலாம். கொஞ்சம் ஆறுறதுக்கு லேட் ஆகும், அது ஒன்றும் ஆகாது. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஸ்ட்ரென்த்தி கூட. ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்களுக்கு இப்போ கொடுக்கலாம், நம்ம வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு. இந்த பாருங்கள், சூடு ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. உருட்டிக்கணும். நல்லா ஆறினோடனே இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாகிடும். டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 10 லட்டு கிடச்சிருக்கு. இந்த பாருங்கள், நல்லா உருட்டி வச்சுக்க வேண்டியதான். ஒரு பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம், நிறையா இருந்தால் கூட. நான் கம்மியாக தான் செஞ்சேன். வாங்க, சுவையான ரவா லட்டு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.